வணக்கம். தமிழ்நாடே சீர்குலைஞ்சு கிடக்குது. தமிழ்நாடு கெட்டு போயிருக்குது. திமுக ஆட்சியில தில்லுமுல் நடக்குது. பாலியல் குற்றங்கள் நடக்குது. கொலை, கொள்ளை, வன்முறை இப்படி எல்லாமே நடக்குது. அதனால ஒரு தமிழ்நாட்டில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துர வேண்டும். அது விஜய் அவர்களால தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லி மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகுது. இன்னும் ஆட்சி அமைக்கல. அப்போ இவங்க கொண்டு வந்த மாற்றம் என்னன்னு வரிசையா பார்ப்போமா? அப்போ நடந்த மாற்றங்கள்ல நம்பர் 1 என்ன அப்படின்னா, சென்னை ஆர்கே நகர் பகுதியில ஒரு சிறுமி தெருவில் விளையாண்டுட்டு இருந்த சிறுமிய வலுக்கட்டாயமா தூக்கிட்டு வந்து பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டிருக்கிறாரு. அந்த பகுதியை சேர்ந்த தாவேக வட்ட செயலாளர் பாம்பு தினேஷ். இந்த கருமாந்திரம் பிடிச்சவன் தான். சரியா? இப்ப இவனை கைது பண்ணியிருக்கிறாங்க. மாற்றம் எப்படி இருக்குது? மாற்றம், பாலியல் குற்றங்களை நாங்கள் தடுப்போம், சிறுமிகளுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், அப்படி இப்படின்னு ஓட்டினாங்க. எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க பாத்தீங்களா? மாற்றம் நம்பர் 1. சரியா? அடுத்து மாற்றம் நம்பர் 2. இதுதான் சூப்பர் மாற்றம். என்ன அப்படின்னா, அந்த காணொலியை நீங்களே பாருங்க. இவரு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இவரு தான். நீங்க தஞ்சாவூர் மக்களே, என்ன அருமை மக்களே, ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனீங்க இல்லையா? உங்க எம்எல்ஏ தான். யாரு? விஜய் சரவணன். இவர் தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷத்துல ஆட்டம் போடுறாப்புல. எப்படி? போதை இல்லாத தமிழகத்தை மாற்றுவோம். தேர்தல் வாக்குறுதி எப்படி மாற்றிருக்காங்க பாத்தீங்களா? போதை இல்லாத தமிழகத்தை. யாரு? தஞ்சாவூர் எம்எல்ஏ ஆடுறாரு. தஞ்சாவூர் மக்களே, இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. சரியா? இது சம்பவம் நம்பர் 2. அடுத்த சம்பவம் இனிமேதான் ஸ்பெஷல் ஐட்டமே இருக்குது. அந்த காணொலியை நீங்க பாருங்க. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த சம்பவம் என்னன்னு தெரியுதா? அதாவது வெற்றி பெற்ற கொண்டாட்டத்துல இவங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. சரி, அது வரைக்கும் சரி, நீங்க சந்தோஷத்துல கேக் வெட்டி கொண்டாடுறீங்கப்பா, சரி, ஓகே. ஆனா ஒரு வாள் பரிசாக கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வாளை வைத்து கேக் வெட்டி கொண்டாடி இருக்காப்ல. இது வந்து சட்ட விரோதம். இப்படி செய்யவே கூடாது. அப்போ லயோலா மணி அவர்கள் வந்து தேவைக்க நிர்வாகி லயோனி மணி அவர்கள் வந்து அப்படி செய்யாதீங்கன்னு தடுக்கிறாப்ல. தடுத்தும் அவர் கையை உதறிட்டு வெட்டி கொண்டாடிக்கிறார். இவர் யாரு? தேவைக்க எம்எல்ஏ விஜய் தாமு. சரியா? அப்போ இந்த காவல்துறையெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியல. இதாவது மற்ற ஒரு சாதாரண குடிமகன் வாளை வைத்து கேக்கு வெட்டு கொண்டாடினால் அது தவறு, கைது செய்யப்படும் காவல்துறை. அப்படித்தானா? இதே ஒரு எம்எல்ஏ செஞ்சா பிரச்சனை இல்லை. நோ ப்ராப்ளம், நாங்க கைது பண்ண மாட்டோம், கண்டுக்க மாட்டோம். அப்போ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? இதெல்லாம் எடுத்து பேசுற, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு கேட்டா, இது ஒரு பிரச்சனையா இருக்க போய் தானே லயோலா மணி அவர்கள் அப்படி செய்யாதீங்கன்னு தடுக்கிறாப்ல. அப்போ இது பிரச்சனை தானே? அந்த பிரச்சனை எதுக்கு செய்யணும்? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ்நாட்டுல முதலமைச்சரா ஆகணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஒரு மந்திரியா ஆகணும் அப்படின்னா நல்லவன் தேவையில்லை, நல்லது செய்ய தேவையில்லை, நல்லவர்களாக இருக்க தேவையில்லை, மக்களுக்காக உழைக்க தேவையில்லை, மக்களுக்காக களத்துல இறங்கி போராட வேண்டாம், ஜெயிலுக்கு போக வேண்டாம், போராட்ட களங்கள்ல இறங்கி நின்று மக்களுக்கு உதவி செய்ய வேண்டாம். இப்படி மக்களுக்காகவே நிற்கக்கூடிய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. யார் முதலமைச்சர் ஆகலாம், யார் எம்எல்ஏ ஆகலாம், யார் மந்திரி ஆகலாம் அப்படின்னா சினிமா நடிக்கணும், கைய கால ஆட்டி அப்படி போடு போடு போடு, கட்டி போடிடா கண்ணாலா, கட்டி போடிடா சும் அப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுனா நீங்க முதலமைச்சர். அப்புறம் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை,
தேவையில்லாத பிரச்சனைகள், ரோட்ல போற வார பொம்பளையில கைப்பிடிச்சு இழுக்கிறது, வட்டிக்கு பணம் வாங்குறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டா அவர் எம்எல்ஏ, அவர் மந்திரி, அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். வாங்கோ வாங்கோ, தமிழ்நாட்டுக்கு வாங்கோ, எம்எல்ஏ ஆகுங்கோ, சினிமால நடிங்கோ, பாட்டு பாடுங்கோ, கைய கால ஆட்டி நடிங்கோ, நீங்கள் முதலமைச்சர் ஆகலாம், அன்புடன் வரவேற்கிறது தமிழ்நாடு. அடுத்தது 2031 அஜித்குமார் அவர்கள் கட்சி தொடங்குவார்கள், சிவகார்த்திகேயன் அவர்கள் கட்சி தொடங்குவார்கள். அந்த சமயத்துல யார் பீக்ல இருக்காங்களோ நடிகர், அவர்கள் கட்சி தொடங்குவார்கள். கட்சி தொடங்கி அந்த நடிகருடைய ரசிகர் ஓட்டு போடுவான். அடுத்தாப்புல அவர் முதலமைச்சர், அஜித்குமார் முதலமைச்சர், சிவகார்த்திகேயன் முதலமைச்சர். அந்த டைம்ல எந்த நடிகர் பீக்ல இருக்காங்களோ, எந்த நடிகை பீக்ல இருக்கிறாங்களோ அவங்க முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர். எப்பேற்பட்ட தமிழ்நாடு, அடேங்க அப்பா, கடவுளை எங்க போய் சொல்ல இதெல்லாம். தமிழ்நாடு அவ்வளோ கேவலமாகி போச்சு இல்லையா? தமிழ்நாடு அவ்வளோ கேவலமாகி போச்சு. அடுத்த சம்பவத்தை பார்ப்போம். விஜய் அவர்கள் காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்கிறாப்புல. காங்கிரஸ் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பெரும்பான்மை அமைத்து முதலமைச்சராக ஆகுங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும். நம் இனத்தை கொன்று குவித்தவர்கள், இலங்கையில நம் தொப்புள் கூடி சார்ந்த உறவுகளை கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேரை கொன்று குவித்தவர்கள். திமுக சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து நம் இனத்தை கொன்று குவித்தவர்கள் கூட விஜய் அவர்கள் இப்போ கை கோர்த்து கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறார். எப்படி? இவங்களுக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இது மாற்றமா? இதா மாற்றம்? அப்ப அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? இது இல்ல, அதுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? மாற்றம் வேண்டும் தானே மக்களை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நீங்க திரும்ப அதே தப்பையை திரும்ப செஞ்சுட்டு இருந்தா உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. இது ஆரம்பம் தான். இனிதான் வரும் தொடர்ச்சியாட்டு. அதாவது நீங்க ஆட்சி அதிகாரம் வேண்டும் சொல்லி நீங்க ஆசைப்பட்டு போகல, ஆப்ப தேடி போய் உட்கார்ந்துருக்கீங்க. எதிர்கட்சியில திமுக சும்மா விட மாட்டாங்க. அது நம்ம சொல்லவே வேண்டாம். எதிர்கட்சியா இருந்தா திமுக எப்படிலாம் வேலை செய்ய அப்படின்னு இனிதான் நீங்க பார்க்க போறீங்க. நான் திமுகவுக்கு சப்போர்ட்டா சொல்லல, அதாவது கொதிச்சு போய் இருக்கிறாங்க. அது நீங்க வரக்கூடிய நாட்கள்ல 5 வருஷம் எப்படி நீங்க உங்க காலத்தை தள்ள போறீங்கன்ட்டு நம்ம பார்க்க தானே போறோம். நம்ம வேற எங்க போறோம்? அவங்க கொடுக்க குடைச்சல்ல நீங்க ஏன்டா இந்த கட்சியை தொடங்கணும், ஏன்டா நம்ம முதலமைச்சர் ஆனோம் அப்படின்னு சொல்லி நீங்க அப்படி ஒரு குடைச்சலை கொடுப்பாங்க. அதாவது எதுவுமே தெரியாம இந்த படத்தை சினிமால டிக்கெட் எடுத்து படமாக்க போன மாதிரி ஓட்டு போட்டு விஜய் அவர்களை முதலமைச்சராட்டு தேர்ந்தெடுத்துட்டாங்க. இனி நடக்க போற சம்பவங்கள் தானே இருக்குது எப்படிலாம் அப்படின்ட்டு. இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காலம் சந்திக்கலாம். நன்றி.